ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிளாஸ் ரூம் டீச்சிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து கேலண்டர்லேருந்து நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் என்னென்ன மாடல் கேட்பாங்க, ஸோ அதை எப்படிலாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இன்று புதன்கிழமை. ஸோ 50 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி புதன்கிழமையா, இன்னிலேருந்து 50 நாட்கள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னா, எத்தனை நாட்கள் கழித்து, 50 நாட்கள் கழித்து. டோட்டலாக ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 7 நாள். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 7 7 7 49. ரிமைண்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ரிமைண்டர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1. நம்ம ரிமைண்டரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும், ஓகேங்களா. இங்கே ரிமைண்டர் 1 இருக்குது. ஸோ நம்ம வந்து புதன்கிழமையிலேருந்து நெக்ஸ்ட் டே என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, ஓகேங்களா. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இதுவே ரிமைண்டர் வந்து 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரிமைண்டர் 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிமைண்டர் 5 இருந்துச்சுன்னா 1 2 3 4 5, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, புதன்கிழமை. ஸோ புதன்லேருந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும், ரிமைண்டர் 5ஆக இருந்தால் திங்கக்கிழமையாக இருக்கும். இதுவே 4ஆக இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 வந்துச்சு. ஸோ என்னோடய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இன்று புதன்கிழமை. ஸோ 50 நாட்கள் கழித்து என்ன கிழமைனா வியாழக்கிழமை. இங்கே பாருங்கள், சேம் டைப் தான். இன்று சனிக்கிழமை. 70 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 70 / 7 போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன, ரிமைண்டரே கிடையாது. ரிமைண்டர் வந்து 0 தான் வரும், ஓகேங்களா. 5 ரிமைண்டர் கிடையாது. நம்ம ரிமைண்டரை தானே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ரிமைண்டரே வரலனா என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து அதோட ஆன்சர். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சனிக்கிழமை. நம்ம எப்போவுமே ரிமைண்டரை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்கே ரிமைண்டர் இல்லை. ஸோ ரிமைண்டர் இல்லாததுனால நம்ம வந்து இங்கே கொஸ்டினில் என்ன கிழமை கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்சராக வரும். இன்றைக்கி வந்து சனிக்கிழமைனா 70 நாட்கள் கழித்து என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான். இந்த கொஸ்டின் பாருங்கள், இன்று திங்கட்கிழமை. 25 நாட்களுக்கு முன் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. பின்னாடி கேட்கல, முன்னாடி கேட்குறாங்க. இதையும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 25. 25 / 7. 7 7 2 14 3 21ங்களா. ஸோ ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ ஓகேவா, நான் முன்னாடி சொல்கிறேன். அதாவது 4னா 1 2 3 4 முன்னாடி. இது என்ன கிழமை, திங்கக்கிழமைக்கு முன்னாடி என்னென்ன கிழமை, திங்கக்கிழமைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா. சரி, திங்கக்கிழமைக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை. அதுக்கு முன்னாடி என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி என்ன கிழமை, வியாழக்கிழமை, ஓகேங்களா. அப்போது 25 நாட்களுக்கு முன்னாடி என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, ஓகேங்களா. ஸோ முன்னாடினா என்ன பண்ணணும்னா, அதாவது பின்னாடி, போன வாட்டி பின்னாடினா அதோட பேக் சைட்லேருந்து பார்த்தோம். அதாவது திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன்னு பார்த்தோமா. இங்கே என்னென்னா முன்னாடின்னு சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி போகணும். ஞாயிறுக்கு முன்னாடி, திங்களுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை, அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை. ஆன்சர் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை, ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பாருங்கள், இன்று புதன்கிழமை. 70 நாட்களுக்கு முன் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. சேம் பேட்டர்ன் தான், 70 நாட்களுக்கு முன். அதே மாதிரி 70 / 7. ஸோ இதில் ரிமைண்டர் வராது. ரிமைண்டர் வரலனாவே நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளோட ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி, புதன்கிழமை தான் கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ரிமைண்டர் வருதான்னு பார்க்கணும். ரிமைண்டர் வந்துச்சுன்னா பின்னாடி சொன்னால் அதோட கொடுத்துருக்கிற கிழமையிலேருந்து பேக் சைடில் கேல்குலேட் பண்ணணும். முன்னாடினா முன்னாடி சைடில் கேல்குலேட் பண்ணோம், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 1 ஜனவரி 2003 புதன்கிழமை எனில் 31 டிசம்பர் 2003 என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், 2003 வந்து லீப் இயரான்னு பாருங்கள். 2003 வந்து லீப் இயர் கிடையாது, ஓகேங்களா. இந்த மாதிரி லீப் இயர் கொடுக்கலனா ஜனவரி 1 என்ன டேவோ அதுதான் டிசம்பர் 31 அதே டே தான். லீப் இயர் கொடுத்தா என்ன வரும், நான் நெக்ஸ்ட்டு சம்மில் சொல்கிறேன். லீப் இயர் அதாவது லீப் இயராக இல்லைன்னா ஜனவரி 1 டிசம்பர் 31 சேம் டே. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. இங்கே பாருங்கள், ஜனவரி 1 1994 சனிக்கிழமை எனில் ஜனவரி 1 1996 வந்து என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அதாவது ஜனவரி 1 1994 என்ன கிழமைனா சாட்டர்டே, சனிக்கிழமை, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஜனவரி 1 1996 வந்து என்ன கிழமைன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. இந்த டே என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 1994 வந்து லீப் இயரான்னு பார்க்கலாம். லீப் இயர்னா / 4ன்னு பார்க்கணுமா. இது / 4 போனுங்க. 4 4 16
மீதி எத்தனை இருக்கும்? 3 இருக்குது, 39. ஸோ நான் 6 நாள் 5 நாள் 20, 6 நாள் 7 நாள் 9 நாள் 36. ஸோ 36னா மீதி 34 இருக்குது. ஸோ லீப் இயர் கிடையாது, இது லீப் இயர் இல்லை. ஸோ லீப் இயரில் இல்லைனா, அதாவது லீப் இயராக இல்லைன்னா நம்ம 1 மட்டும் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட் இயருக்கு. அதாவது 1995 இருக்கும்போது நம்ம என்ன வாங்குவோம், ஒரே ஒரு டே மட்டும் ஆட் ஆகும். 1 டே ஆட் பண்ணோன்னா சனிக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ January 1, 1995 ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே 1996 வந்து இது லீப் இயர் தான். ஆனால் லீப் இயர்னால் நம்ம February மந்தில் தானே வரும். ஆனால் இங்கே January 1 கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் 1 மட்டும் ஆட் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் என்ன கிழமை? திங்கக்கிழமை. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. புரியுதுங்களா? இப்போ 1994 வந்து சனிக்கிழமைன்னு கேட்குறாங்களா, கொடுத்துருக்காங்களா? ஸோ January 1, 1996 என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. இப்போது லீப் இயர் இப்போது ஒரு இயர்லேருந்து அடுத்த இயருக்கு போகிறோம். ஸோ அடுத்த இயர் வந்து லீப் இயரா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ லீப் இயர் இல்லைன்னா ஜஸ்ட்டு 1 மட்டும் ஆட் பண்ணணும். அதாவது ஒரே ஒரு டே மட்டும் ஆட் பண்ணணும். இதுவே லீப் இயராக இருந்துச்சுன்னா 2 டேஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சம்ஸ் வந்தால் புரியும் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி லீப் இயராக இருந்துச்சுன்னா 2 டேஸ் ஆட் பண்ணணும். லீப் இயராக இல்லைன்னா 1 டே ஆட் பண்ணணும். இது லீப் இயர் தான், ஆனால் நான் 1 டே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது January 1லேயே முடிஞ்சிச்சு. இதுவே February அது மாதிரி வந்திருந்தால் நான் வந்து லீப் இயரில் கால்குலேட் பண்ணி 2 டேஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம Februaryயில் தான் லீப் இயர் வருமே. ஸோ இதனால் இங்கே நான் 1 டே மட்டும் ஆட் பண்ணி இதோட ஆன்சர் என்ன, திங்கக்கிழமை. இங்கே பாருங்கள், January 1, 2024 திங்கக்கிழமை எனில் 31st December வந்து 2024 என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. லாஸ்ட்டு ஒரு சம் பார்த்தோம் இதே மாதிரி January 1, December 31st என்ன டேன்னு. ஆனால் அந்த இயர் பார்த்திங்கன்னா அது லீப் இயர் கிடையாது. ஸோ சேம் டே போட்டுட்டோம். இங்கே லீப் இயராக இருக்குது. ஸோ இதை எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல January 1, 2024 இது என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மண்டே, திங்கக்கிழமை. ஓகேங்களா? இப்போ என்னென்னா 2025 ஓகேங்களா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து லீப் இயர் தானே. ஸோ லீப் இயர்னால் நான் என்ன ஆட் பண்ண சொன்னேன், 2 டேஸ் ஆட் பண்ண சொன்னேன்னா மண்டேனா டியூஸ்டே வெனஸ்டே. ஓகேங்களா? அப்போது 2025 1 ஜனவரி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவாக இருக்கும். நம்மளோட கொஸ்டின் என்ன, டிசம்பர் 2024. ஓகேங்களா? டிசம்பர் 2024 இதுக்கு முன்னாடி இது தானே. அப்போ டியூஸ்டே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. எதுக்காக நான் வந்து 25 கால்குலேட் பண்ணேன்னா, ஸோ எனக்கு வந்து இந்த டிசம்பர் கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் வந்து January 1, 2025 எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா லீப் இயராக இருந்தால் 2 டேஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னேன் போன சம்மில். ஸோ அதிலேருந்து இந்த சம்மை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். June 1, 1994 புதன்கிழமை எனில் June 1, 1997 என்ன கிழமைன்னு சொல்கிறாங்க. அதாவது June 1 இது வந்து பிப்ரவரிலாம் உள்ளே வரும்ல. ஸோ வந்து லீப் இயர். எதுக்காகனா லீப் இயர்க்காக சொல்கிறேன் இந்த சம்மை. June 1, 1994 வந்து என்ன கிழமையா, புதன்கிழமையா. நம்மளுக்கு என்ன கிழமை வேணும், 1997 வேணுமா? ஸோ எதெல்லாம் கிராஸ் பண்ணி வருது, 95 கிராஸ் பண்ணி வருது, 96 கிராஸ் பண்ணி வருது, 97 தான் நம்மளுக்கு தெரியணும். இப்போது 94 பார்த்திங்கன்னா லீப் இயர் கிடையாது. ஸோ இப்போ 95க்கு வரும்போது ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ புதன்னா வியாழன். ஓகேங்களா? இப்போது 96 பார்த்திங்கன்னா என்ன கிழமை, என்னது லீப் இயரா? ஸோ இங்கே ஆட் பண்ணணும், 2 ஆட் பண்ணணும். வியாழன்னா வெள்ளி சனி. ஓகேங்களா? இப்போ 97 வந்து லீப் இயர் கிடையாது. ஸோ ஜஸ்ட் 1 ஆட் பண்ணணும். சனினா ஞாயிறு. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு. புரியுதுங்களா? லீப் இயராக இருந்தால் 2 ஆட் பண்ணணும். லீப் இயராக இல்லைன்னா 1 ஆட் பண்ணணும். போன சம்மில் January 1 இருக்கிறதுனால நான் லீப் இயராக இருந்தாலும் 1 ஆட் பண்ணேன். இது ஜூன் இருக்கிறதுனால பிப்ரவரியெலாம் கிராஸ் பண்ணி வருது. ஸோ நான் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஜனவரி 1994 சனிக்கிழமை எனில் 1 மார்ச் 1996 என்ன கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. 1 ஜனவரி 1994 வந்து சாட்டர்டே, சனிக்கிழமை. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 1 மார்ச் 1996 வேணும். ஸோ நம்ம இப்போ இப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 1996 கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம மார்ச் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1994லேருந்து 1996, ஸோ 1995 கிராஸ் பண்ணி வருது. ஸோ இது லீப் இயர் கிடையாது. ஸோ ஜஸ்ட் 1 ஆட் பண்ணால் இது ஞாயிற்றுக்கிழமையா? இது லீப் இயரு ஜனவரி 1 தானே. ஸோ இது வந்து லீப் இயர் உள்ளே வரல. ஸோ ஜஸ்ட் 1 ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், திங்கக்கிழமையாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து மண்டே. January 1 வந்து மண்டேவா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், 1 மார்ச் தான் வேணும். 1 மார்ச் 1996 தானே வேணும்.
இப்போ ஜனவரி டோட்டலாக எத்தனை நாள் இருக்கும், 31 நாள் இருக்குமா. இதில் 1 வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 1 போச்சுன்னா 30 நாள். இப்போ பிப்ரவரியில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும், 96நால 29 டேஸ் இருக்கும். ஏன்னா இது லீப் இயர் இல்லை. நெக்ஸ்ட்டு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் வந்து 1ஆம் தேதி எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். என்ன பார்த்தீங்கன்னா 60. ஓகேங்களா. டோட்டலாக 60 டிவைடட் பை 7 பண்ணிங்கன்னா 7 8 56ங்களா. ரிமைண்டர் என்ன, ரிமைண்டர் வந்து 4. 1 2 3 4. ஸோ இங்கே வந்து 1 ஜனவரி 96 மண்டேனா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. புரியுதுங்களா. நான் எதுக்கு இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த 1 ஜனவரி 1996 எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஈஸியாக கிடச்சிச்சின்னா நம்ம வந்து மார்ச் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மார்ச் வந்து வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜனவரிக்கு மொத்தம் 31 நாள். அதில் 1ஆம் தேதி வந்து திங்கக்கிழமைன்னு தெரியும். ஸோ 1 போச்சுன்னா மீதி 30 நாள். பிப்ரவரியில் மொத்தம் 29 நாள், ஏன்னா இது லீப் இயராக இருக்கிறதுனால. அப்புறம் மார்ச்சில் 1ஆம் தேதி தான் வேணும். ஸோ 1 டோட்டலாக ஆட் பண்ணால் 60. இந்த வேல்யூ எல்லாத்தையும் 7ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் பார்த்திங்கன்னா 4. ஸோ இந்த 4 வந்துச்சுனாவே நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே தான் ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.